எம்மா 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 செல்லம்மா வாமா மர்மோன வாங்க. சரிதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மர்மோனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே தேய். எம்மா நேத்து தான் சித்தி வந்து கல்யாண பத்திரிக்கை தந்தாவே. அதான் நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் வரப்போதேன்னு என்னால அங்க மனசு இருக்க முடியல. அதாம்மா உடனே கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? சரிலா, நீ எப்ப வேணாலும் வரலாம். கல்யாணத்தை வச்சுதான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாரத்துல ஒரு நாள் 2 நாள் கூட நீ நம்ம வீட்ல வந்து இருக்க வேண்டியதானே. நான் என்ன உங்களால வேண்டான்னு ஒதுக்கியே போறேன். வந்தது ரொம்ப சந்தோஷம். எம்மா பியாத்தியெல்லாம் உள்ள போவாங்கம்மா. மர்மோனே நீங்களும் போங்க. சரி தேய். எம்மா சித்தி என்கிட்ட பத்திரிக்கை தரும்போது கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துரு, அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னாவம்மா. அதான் அங்க போகாம இங்க இருந்தா எதுவும் நினைப்பாவ்ளோ? ஏல செல்லம்மா, நம்ம வீடு வேற சித்தப்பா வீடு வேறயா? 2 வீடும் ஒண்ணுதான். இல்லம்மா, நானும் அதான் சொன்னேன். அவிய இது நம்ம வீட்டு கல்யாணம், எல்லாரும் இங்கதான் வந்து தங்கணும்னு சொன்னாவ. உங்க அம்மா வீட்டுல எல்லாம் போய் கிடக்காத, இங்க வந்து இரு, தங்கச்சிக்கு துணையா இருன்னு சொன்னாவம்மா. அதான் அங்க போகணுமோன்னு கேட்டேன். அதெல்லாம் பத்திராளி ஒண்ணும் நினைக்க மாட்டா. நான் அவட்ட பேசிடு. நீ வேணா சித்தி நாங்க வந்துட்டோன்னு போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துரு. எம்மா அவிய அங்க வந்து இருன்னு சொன்னவன என்ன சொல்ல? அவ அப்படி சொன்னானா நான் அம்மா வீட்ல இருந்துட்டு இங்க வாரேன்னு சொல்லு. சரிம்மா, நான் சித்தியை பார்த்து பேசிட்டு வரேன். சரிலா, போயிட்டு வா. எல்லாரும் ரோசா குசுப்பு நீனும் இதுலதான் நிக்கியாக்கா? ஆமா தே, செல்லம்மா வந்தால அதான் வந்து நின்னு பாத்துட்டு இருந்தேன். எல்லா குசுப்பு மர்மோனும் செல்லம்மா பிள்ளைலாம் வந்திருக்காவே. ரோசாட்டா அவங்களுக்கு சேர்த்து சமைக்க சொல்லு. எத்தே, நம்ம வீட்ல சாப்பாடு எல்லாமே அதிகமா தானே செய்வோம். இல்லடா, 4 பேர் சாப்பிட வேண்டியிருக்கு பத்தியா. அதனால குறைச்சு போட்டுட்டானா பத்தாது. அதுக்கு தானே சொல்லியே. சேர்த்து எங்க அக்காட்ட போய் சொல்லி. சித்தி சித்தி செல்லம்மா மாமா. சித்தி, நாங்க சில்பா கல்யாணத்துக்கு இப்பதே வந்துட்டோம். அப்படியே ரொம்ப சந்தோஷமா. நாங்க வந்துட்டோங்க. மர்மோன காணோம், பிள்ளைல காணோம். சித்தி அவியெல்லாம் அம்மா வீட்ல இருக்காவ. பையன் அங்கதான் வச்சிட்டு வந்திருக்கேன். அங்க எங்களுக்குன்னு ரூம் இருக்குல, நாங்க அங்க தங்கிக்கிடியோம். ஏன் இங்க நம்ம வீட்ல தான் ரூம் இருக்கு? ரூம் விட இந்த வராண்டாலயே ஏகப்பட்ட பேர் படுக்கலாம். நாங்க மட்டும் என்ன புறா குண்டி சைஸ்லயே வீடு வச்சிருக்கோம். அதுக்கு இல்ல சித்தி, உங்களுக்கு கல்யாண வீடு ஏகப்பட்ட வேலை இருக்கும். நாங்க வந்து கடந்தா தொந்தரவு பண்ண மாதிரி இருக்க கூடாதுல்ல. நான் அம்மா வீட்ல இருந்துக்கிட்டேன் சித்தி. அம்மையும் அங்க இருந்தா சொன்னாவே. அங்க ரோசா மைனி இருக்கா, குஷ்பு மைனி இருக்காவ, சரோஜினி இருக்கா, யாமினி இருக்கா, நான் இருக்கேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சு எடுத்து பிள்ளைகளை பள்ளியிடத்துக்கு அனுப்பிடுவோம். இங்கே கல்யாண வேலைகள் ஏகப்பட்டது இருக்கும். நாங்களும் வந்து கடந்தா உங்களுக்கு தானே கஷ்டம். பிள்ளைல டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. அதனால அங்கேயே இருந்துக்கிட்டேன் சித்தி. அடிக்கடி இங்க வந்து சில்பாட்ட பேசிட்டு போறேன். அவளுக்கு சமைக்க வாங்க ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னா சொல்லுங்க, நான் சொல்லி கொடுக்கேன். இங்க தங்கினா கலகலன்னு இருக்குமேனு பார்த்தேன். சித்தி, 2 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்குல்ல, அதனாலதான் நான் அங்க இருக்கேங்கிற. இல்லன்னா இங்க வந்து கடந்துருவேனே. நீங்க கல்யாணத்தை மே மாசம் வச்சிருக்கலாம். இது பரிச்சை டைம் பத்தியல, அதுவும் படிக்கணும். இங்க கிடந்தா விளாண்டுட்டே கிடக்கும். அங்கன்னா தனி ரூம் இருக்கு, 2 பேரும் ரூம்குள்ள போட்டு பூட்டி போட்டு படிங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்குதான் சித்தி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. செல்லம்மா மீனி, என்ன ஒரு நாள் அந்த பக்கமே வர மாட்டியா? இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கியா? எப்பவுமே உங்க வீட்டுக்காரர் தான் வருவாரு. ஏன் புருஷனா எதுக்கு இங்க வந்தாரு? அதுவும் அடிக்கடி வராருங்க. செல்லம்மா அடிக்கடி இல்லம்மா, எப்பயாவது வருவாவ மார்மவே. சும்மா நாளன் விசாரிக்கிறதுக்கு. இல்லனா நம்ம சில்பா கல்யாண ஏற்பாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க வருவாவே. அததான் இவ இப்படி வளரியா? ஓ அப்படியே சித்தி, நான் அடிக்கடி வரவேன்னோனே உங்ககிட்ட வந்து ஏதோ ரூபாய்க்கு வாங்குறாவளோன்னு நினைச்சிட்டேன். சீச்சி, ரூபாலாம் எதுவும் கேட்க மாட்டாரு மைனி. ஆனா அத்தைட்ட தான் பேசிட்டு போவேன். அதான் சித்தி சொல்றாவல்ல, நாளன் விசாரிக்க தான் வராவன்னு. ரூபா கேட்டா மட்டும் கொடுக்க வேண்டாம். சித்தி, நீங்களும் ரூபா கொடுக்காதங்க. ஏன்னா அவிய இன்னும் கொஞ்சம் திருந்த வேண்டி இருக்கு. நல்லா திருந்தி கிடந்த மனுஷன். இந்த சரோஜினி போன தடவை நாங்க இங்க வந்திருக்கும் போது பார்த்த வேலையில இந்த பழக்கத்தை மறுபடியும் பழகிட்டாரு. ஏன் மைனி, சரோஜினி என்ன பாட்டில் வாங்கி வாங்கின்னு கொடுத்தாலோ? இல்ல, என் புருஷன் குடிக்கும் போது ஆஃப் ஆயில ஆம்லேட்னு போட்டு கொடுத்துருக்கா. ஓஹோ, அதனாலதான் அன்னைக்கு குடிக்காரு. இல்லைன்னா குடிக்கவே மாட்டாரு. பச்சை பிள்ளை ஒண்ணும் தெரியாது. அவரு இப்பதான் கொஞ்சம் திருந்தி இருந்தாரு. மறுபடியும் அந்த ஆம்லேட் ஆஃப் ஆயில போட்டு கொடுத்த உடனே பழக ஆரம்பிச்சிட்டாரு. மைனி, நான் கூட தான் 2-3 ஆம்லேட் ஆஃப் ஆயில் திங்க. இந்த எங்க அத்தை கூட தான் 10 கான ஆம்லேட் தின்னு முடியாம முழுங்கி முடியாவ. இவையெல்லாம் என்ன பாட்டில் வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டேவா ஆம்லேட் திங்கவ? அவ புருஷனை குடிக்கிறதுக்கு சரோஜினி தூண்டி விட்டுருக்கா. அதனால தான் அப்படி சொல்லியா? ஓஹோ, நான் நம்பிட்டேன்.
ஏத்தே உங்களுக்கு 4 ஆம்லேட் போட்டு கொண்டு வந்து பாட்டில் வாங்கி வச்சு குடிங்கன்னு சொல்லி நீங்க குடிச்சிருக்கீங்களா பாப்போம். அதெல்லாம் அவருக்கு மனசுக்குள்ள ஊறி கிடக்க, அதனால குடிச்சிட்டு கிடக்காரு. நீங்க ஏங்க அதுல பூவை சுத்தாங்க. நீ எதுக்காக இப்ப என் புருஷனை ரொம்ப தாக்கி பேசியா? நடந்ததுதானே சொல்லியே, சரோஜினி தான் அவரை குடிக்க வச்சிருக்கா. என்னது, என் தங்கச்சி குடிக்க வச்சாளா? யார குடிக்க வச்சா? எப்ப குடிக்க வச்சா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எதுக்கு என் தங்கச்சி பத்தி அனாவசியமா பேசுறிய? அது என் தம்பி கல்யாணத்தோட நடந்தது. உன் தங்கச்சி ஆஃப் ஆயில ஆம்லெட் போட்டு கொடுத்ததுனால தான் என் புருஷன் மறுபடியும் குடிச்சு பழகிட்டாரு. ஆமா, உங்க புருஷனுக்கு இல்லைன்னா குடிக்கவே தெரியாது. வாய்க்குல வரல கொடுத்தா கடிக்கவும் தெரியாது. இங்க பாருங்க, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் என் தங்கச்சி பேசாங்க. என் தங்கச்சி அன்னைக்கே சொன்னால, அவர் கேட்டதுனால போட்டு கொடுத்தேன். நீ என்ன எதுக்காக அவ பேரை இழுத்துக்கிட்டு இருக்கிய? இத்தனை நாளா நீங்க தனியா தானே வீட்டுல இருக்கிய? உங்க கூட தானே அண்ணன் இருக்காரு. நீங்க ஆம்லேட் ஆப்பாயில போட்டு போட்டு குடிக்க வச்சிட்டு இருக்கீங்களோ? இங்க பாரு சரோஜா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. இப்போ என் புருஷனுக்கா என்ன இழுக்க எதுக்கு எல்லாரையும் பேசியா? இருந்து நான் இப்பதான் இந்த வீட்டு பக்கமே வந்தேன், அது பொறுக்கலையோ? வந்தவிய ஒழுங்கா பேசிட்டு போனா. எதுக்காக என் தங்கச்சி பத்தி இங்க வந்து குறை பேசிட்டு இருக்கிய? ஏ கோமரி, அவளே இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கா, நீ எதுக்கு அப்படி பேசிய? வாய் மூடு. உங்களால தான் யாருமே இங்க வந்து தங்குறதுக்கு வர மாட்டேங்காவே. சித்தி, இப்ப தெரியுதா நான் எதுக்கு இங்க வந்து தங்க மாட்டேங்கன்னு? இந்த சரோஜா என்கிட்ட மறைச்சிட்டே தெரியவா, இந்த நெட்ட மாதிரி என்னை நக்கல் பண்ணிட்டே தெரியவா. இவ்வளவு 2 பேரும் சமைச்சது வந்து என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட முடியுமா? இல்ல நானும் என் புருஷன் வந்து இந்த வீட்ல வந்து நிம்மதியா இருக்க முடியுமா? 5 நிமிஷம் இதுல வந்து நிக்கிறதுக்குள்ள 2 பேரும் சண்டைக்கு வராள்வே. செல்லுமா மீனி, நான் இப்ப சண்டைக்கு வந்தேன். ஆமா, நீ மட்டும் ஒண்ணும் பேசல, எல்லாம் அவளும் ஒண்ணுதான். சித்தி, நான் எங்க அம்மா வீட்லயே இருக்கேன், கல்யாணத்தோட வாரேன். இவள யார் இப்ப இங்க தங்க வர சொல்லி கூப்பிட்டது? கோமரி, நான் தான் கூப்பிட்டேன். கல்யாண வீடு தான், 4 பேர் வந்து தங்க மாட்டாங்களோ? கல்யாணத்துக்கு கூப்பிட்டா கல்யாணத்தோட வரணும். இப்ப எதுக்காக வந்து நின்னு குறைச்சிட்டு போறவே? தேவையில்லாம தங்கச்சி குறைச்சலியவே. ஆமா, உன் தங்கச்சி அப்படி இங்கிலாந்து ராணி, அவளை குறைச்சலிட்டா உனக்கு அப்படியே கோவம் வந்துரும். என் தங்கச்சி பத்தி இல்லாத போல சொன்னா எனக்கு கோவம் வரும் தேய். ஆமா, இல்லாதது பொல்லாதது சொல்லிட்டாவே. ஆம்லேட் போட்டு கொடுத்தது உண்மைதானே? இவதானே அந்த மனுஷனை நீ குடிக்க வச்சா? அதுல இருந்து மறுபடியும் அந்த பாக்கத்தை பாகி இருக்காரு. அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படி? வாயை மூடுங்க தே, நீங்க இன்னொரு தடவை இது மாதிரிலாம் பேசி வேலை வச்சுக்கிட்டாருங்க. உங்களுக்கு தெரியுமா என் தங்கச்சி தான் குடிக்க வச்சா? நீ தேவையில்லாமல பேசாங்க. ஆமா, தேவையில்லாம பேசிட்டாவே. கோமரி, என்னையவா வாய் மூடுன்னு சொல்லிட்டு போறா? வாயில குத்தி விடுவா நீ. நீ நெட்ட மாடி, அவதான் தங்கச்சி பாசத்துல அப்படியே பொங்குறா. உனக்கு அப்படி என்ன பொங்கல் வந்துச்சு? நீ எதுக்கு அவளை கிண்டல் பண்ணிட்டே நிக்க? உங்களால அவ வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறா. ஏத்தே, நாங்க 2 பேரும் மைனி ஜாமந்தி கிண்டல் பண்ணதானே ஜீவேன். எப்பவுமே கிண்டல் பண்றது தானே தே, இதுக்கு எதுக்கு கோச்சிக்கிடணும்? ஆமா, கிண்டல் எப்ப பண்ணனா பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அவளே சீரியஸா பேசிட்டு இருக்கா, கிண்டல் பண்ணியால கிண்டல். வாட்ட உருவா ஒரு அறிவு மண்ணும் கிடையாது. இனி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறா. நல்லது தானே தே, உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதுல தே. எங்க அம்மா சரோஜமா வந்ததுக்கே கோவப்பட்டியா, அங்க போய் இருங்கன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வரட்டோங்கிறிய? அது அந்த வீட்டு கல்யாணத்துக்கு இங்க வந்து தங்கி கிடந்தாவே, இப்ப நம்ம வீட்ல தானே கல்யாணம். இங்க தானே எல்லாரும் வந்து இருக்கணும் கோமரி. இப்ப செல்லமா குறைச்சலிய மாதிரி எல்லாரும் குறைச்சு வீட்டு போறதுக்கா? நம்ம வீட்டு கல்யாணம்னா நம்ம தான் தங்க வச்சு பாத்துக்கிடணும். அத கல்யாணத்தை அன்னைக்கு பாத்துக்கிடுவோம் தே. இவன் ஆட்டாள மட்டும் கூப்பிட்டு குவாலி அடிச்சு கும்பி அடிப்பா. நம்ம ஒருத்தர் கூப்பிட்டுட்டா இவளுக்கு வார்த்தை வந்துற வார்த்தை. நானே கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாவே, என்ன செய்ய ஏன் செய்ய தெரியலன்னு சொல்லி அதை கணக்கு காமிச்சு ஒரு 2-3 லட்சத்தை வாங்கிடலான்னு பார்த்தேன். ஒருத்தர் இந்த வீட்டு பக்கமே வர விட மாட்டாங்க போல இருக்கே. அப்படியே வந்தாலும் இந்த நெட்ட மாடோட அம்மா மட்டும் தான் வரும். அந்த ஒத்த பொம்பளை வச்சு நான் என்னத்த ரூபா கேட்க? 5 பைசா கூட வாங்க முடியாது. இதுவே மொத்த பேர் வந்து கிடந்தவன பாதி ரூபாய் வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு மீதி ரூபாய்க்கு மாளுக்கு நகை வாங்கி போட்டுருவேன். நம்ம ஒரு திட்டத்தை போட்டா இவ்வளவு திட்டிட்டு போறாள்வே. பேதிதாம எடுக்குது இவ்வளவுக்கு. இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒரு ஆணியை புடுங்கிட முடியாது. சே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாம காலேஜுக்கு வரவே பிடிக்கல. சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அவட்ட தான் சொல்லி புலம்பிட்டே இருப்பேன். அவ இல்லாம இன்னைக்கு காலேஜ் போர் அடிச்சு போச்சு. ஒத்தி கூட நம்மகிட்ட பேச மாட்டா. இந்த துர்கா பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி, நான் அவட்ட பேசிட்டே இருப்பேன். அவளும் ஆன்னு சொல்லிட்டே இருப்பா. சே, இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சுட்ட. இனி அவ காலேஜுக்கு வரலன்னா நானும் வரக்கூடாது. கன்ஃபார்மா லீவ் போட்டுறணும். ஆமா, நாளைக்காவது உங்க அப்பா அம்மா விடுவாங்களா விட மாட்டாங்களா? நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அவளை காலம் முழுக்க காலேஜ் பக்கம் அனுப்ப மாட்டாங்க போல இருக்கே. அவ இல்லாம நான் மட்டும் எப்படி காலேஜுக்கு போவேன்? இன்னைக்கு முதல் வேலையை எங்க அம்மாட்ட போய் துர்கா வரலன்னா நான் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லிடணும். ஐயோ, எங்க அம்மா தொடப்பு கட்டியால அடிக்குமே. என்ன பண்ணலாம்? முதல்ல துர்கா வீட்டுக்கு போய் நாளைக்காவது காலேஜுக்கு வருவியா இல்லையான்னு கேட்டு வருவோம். ஐ, சூரியன் வராரு. நானே இவரை எப்படி பார்த்து பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டுக்கு போய் தான் கால் பண்ண நினைச்சேன், அவரே வந்துட்டாரே. ஹாய் ஐஷு. ஹாய் சூரியன், நல்ல வேளை நீங்களாவது வந்தீங்க. இன்னைக்கு காலையில இருந்து வாய் பேசாம ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. என்ன சொல்றீங்க ஐஷு? அப்படின்னா துர்கா வரலையா? வரல சூரியன், அது எப்படி விடுவாங்க? நேத்து நடந்தது என்ன சின்ன விஷயமா? ஐஷு, துர்கா வீட்டுக்கு போனீங்களா? துர்கா பாத்தீங்களா? அவங்க அப்பா அம்மா ரொம்ப திட்டாங்களா? என்னாச்சு ஐஷு? துர்கா எப்படி இருக்கா?
அதை ஏன் கேக்குறீங்க சூரியன்? காலையில போய் அவளை பாக்குறேன், அழுத்து மூஞ்செல்லாம் வீங்கி போய் இருந்தது. ஐயோ என்ன சொல்றீங்க ஐஷு? அப்படின்னா அவங்க வீட்ல ரொம்ப திட்டி அடிச்சிட்டாங்களா? இல்ல சூரியன், அடியெல்லாம் உள்ளல. இப்படி பண்ணிட்டே உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேனேன்னு சொல்லி திட்டிருக்காங்க. அதுக்கே ராத்திரி முழுக்க தூங்காம உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்கா. முகலாம் ஒரு மாதிரி ஆயிட்டு சூரியன். காலையில அவங்க அம்மாட்ட கேட்டேன், துர்கா காலேஜுக்கு வருவாளான்னு. அவங்க தலைவலிக்குது, அவ வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு அதை அனுப்பி விடுங்க ஆன்ட்டின்னு சொன்னா பாக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்ல இல்ல. துர்கா கிட்ட கேட்டதுக்கு அவங்க அப்பா காலேஜுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, அவளோட போனையும் பிடிங்கி வச்சுட்டாங்களாம். ஐஷு என்ன சொல்றீங்க? ஆமா சூரியன், நேத்து உங்க கூட பாத்தாங்கல்ல, போனை பிடிங்கிட்டாங்களாம். வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களாம். இனி துர்கா காலேஜுக்கு வர்றது கஷ்டம் தான். நீங்க தப்பி தவறி கூட அவளுக்கு கால் மட்டும் பண்ணிடாதீங்க. ஐஷு நான் வேணா துர்காவை பார்க்காம கூட இருந்துக்கிறேன். ஆனா துர்கா காலேஜ் படிக்காம இருக்க கூடாது. அவ நல்லா படிக்கிற பொண்ணு ஐஷு. நீங்க எப்படியாவது அவங்க வீட்டுல பேசுங்க. மறுபடியும் துர்காவை காலேஜுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க. பாவம், அவளோட படிப்பு என்னால் நின்ற கூடாது. நேத்து கூட நான் துர்காவை வர சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான். நான் சும்மா எல்லாம் அவளை டிஸ்டர்ப் பண்றது இல்லை ஐஷு. ஆனா நேத்து அவங்க அப்பா அங்க வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க அப்பா இப்படி அங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு தான் துர்காவை வர சொன்னேன். ஆனா என்னால அவளோட படிப்பு நிக்கிறத நான் விரும்பல ஐஷு. இனி நான் கூட அவளை வந்து பார்க்க மாட்டேன். நீங்க எப்படியாவது அவங்க வீட்டுல பேசி அந்த பொண்ணை படிக்க அனுப்ப சொல்லுங்க. ஐயோ நானா? இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதாவே நான் அவங்க கிட்ட காட்டிக்கல. எனக்கு மட்டும் தெரியும்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த வீட்டு பக்கமே நீ சேர்க்க மாட்டாங்க. அதனால என்னால போய் சொல்ல முடியாது சூரியன். அப்படின்னா நான் போய் பேசட்டுமா? நான் இனி துர்காவை பார்க்க மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு பேசுறேன். காலேஜுக்கு மட்டும் எப்படியாவது அனுப்புங்கன்னு சொல்லி பேசட்டுமா? நாசமா போச்சு. அப்படி போய் பேசினா அவ்வளவுதான். அவங்க அப்பா சரியான கோவக்காரரு. என்ன பண்ணுவாருன்னே தெரியாது சூரியன். நீங்க எதுவும் போய் பேசிடாதீங்க. இந்த விஷயத்துல துர்கா தான் பேசணும். அம்மா ஐஷு, துர்கா கிட்ட அவங்க அப்பா அம்மா என்ன கேட்டாங்களாம்? துர்கா என்ன பதில் சொன்னாலாம்? அவன் எங்க பதில் சொல்லியிருக்கா? அழுதுகிட்டே இருந்திருக்கா. ஒழுங்கா பதில் சொல்லவே இல்லையா. அதுலயே நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ச்சே, துர்கா என்னைய கூட குறை சொல்லிட்டு அவன் நல்ல பேர் வாங்கிருக்கலாமே. காலேஜுக்காவது அனுப்பியிருப்பாங்கல்ல. சூரியன், நான் கூட அப்படிதான் ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா இப்படி அமைதியா இருந்திருப்பான்னு யோசிக்கவே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு என்ன கொஞ்சம் கோவம் வந்து காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஐஷு, இன்னைக்கு சாயங்காலம் துர்கா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அது இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சொல்லி எப்படியாவது அவங்க வீட்டுல சம்மதம் வாங்கி துர்காவை நாளைக்கு காலேஜுக்கு கூட்டு வாங்க ஐஷு. அவ முதல்ல படிப்பை முடிக்கட்டும். சரி சூரியன், நான் ஆன்ட்டி கிட்ட பேசி பாக்குறேன். கண்டிப்பா அங்கிள்கிட்ட என்னால பேசவே முடியாது. ஆன்ட்டி இருக்கும்போதே நான் பேசுறேன். சரி ஐஷு, நான் துர்கா வந்திருக்காளா என்னன்னு பாக்கலான்னு தான் வந்தேன். உங்களை வேணா வீட்டுல டிராப் பண்ணிடட்டுமா? இல்ல சூரியன் வேண்டாம், நான் பஸ் வரும், பஸ்ல போயிடுறேன். தெரியாதனமா உங்க கூட நீ யாராவது சேர்த்து வச்சு பார்த்து அதை எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எங்க அப்பா அம்மா நீ செருப்பால் அடிச்சு காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்ல கூட ஆள் எல்லாம் போயிடும். ஐஷு, நீங்க ஏன் அப்படி தப்பா நினைக்கிறீங்க? யாரும் நம்மள அப்படி தப்பா நினைக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சூரியன், இந்த ஊருக்குள்ள கூட பைக்ல சுத்திரலாம். ஆனா நம்ம ஊருக்குள்ள போகும்போது நான் ஒரு பையன் கூட பைக்ல போனேன்னு வச்சுக்கோங்க, அதோட சுவாலி முடிஞ்சு. அதனால அதெல்லாம் சரி வராது சூரியன். வேணா உங்களுக்கு துர்காக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ட்ரிபிள்ஸ் போவோம். சரி ஐஷு, பார்த்து பத்திரமா போங்க, நான் வரேன். சரி சூரியன், நான் அவட்ட கேட்டுட்டு முடிஞ்சா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இல்லனா நாளைக்கு வாங்க. ஐஷு, நீங்க துர்கா வீட்டுக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சூரியன்? துர்கா கிட்ட உங்க போனை கொடுத்து அவளை பேச சொல்றீங்களா? ஐயோ, யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ப்ளீஸ் ஐஷு, அவ அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்றீங்கல்ல, சும்மா 2 வார்த்தை பேசிக்கிறேனே. சரி சூரியன், ட்ரை பண்றேன். ஓகே ஐஷு, பாய். பாய் சூரியன். இவர் என்ன துர்காவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன், பேச மாட்டேங்காரு. இப்போ என்னடானா போனை கொடுக்குறியா பேசணுங்காரு. எது உண்மை? இந்த காதலிக்கிறவங்கள பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. அங்க என்னடானா உன்னை அழுதுட்டு இருக்கு, இங்க ஒண்ணு என்னடானா போன்ல பேசணுங்குது. இதுவ மத்தியில மாட்டிட்டு என் மண்டை தான் உருளுது. எந்த விஷயத்துல நான் மாட்டாம இருக்கணும் ஆண்டவா. மைனி, ஏன்னா அந்த வீட்டுக்கு போனேன்னு ஆயிப்போச்சு. அம்மா சொன்னாவளேன்னு நான் வந்துட்டேன்னு சொல்றதுக்காக